ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகா ஹோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய மந்த்லி க்ளீனிங் ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் மந்த்லி வைஸ் க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணும்போது 3 விஷயம் நான் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் க்ளீன் சூஸ் பண்ணுற டே வந்து நீங்கள் நல்ல ஹெல்த்தியாக, எனர்ஜியாக அண்ட் க்ளீன் பண்ணுறதுக்கு உள்ள மைண்ட் செட் இருக்கிற டேயாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற டைம். சிலவங்களுக்கு வந்து வீக்கெண்டை க்ளீன் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும், சிலவங்களுக்கு வீக் டேஸில் க்ளீன் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எந்த டைம் நீங்கள் ஆக்டிவாக இருப்பீங்களோ அந்த டைம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, ஓவர் ஒர்க் பண்ணாதீங்க. ஒரு நாளையிலே நிறைய க்ளீன் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு ரூம் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கலாக வந்து டவுன் ஆகாமல் இருப்பீங்க. எப்போவுமே நீங்கள் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து தான் கீழே வரணும். கீழே உள்ள பொருளெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் டாப்புக்கு போனீங்க அப்படின்னா மேலே நம்ம தட்டி விடுற தூசிலாம் திருப்பியும் கீழே தான் வந்து விழும். அதனால் எப்போவுமே க்ளீனிங் பண்ணும்போது டாப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம சீலிங்கில் அடைஞ்சிருக்கிற அந்த ஒட்டடையை தட்டி விடுறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மந்த்லி வைஸ் வந்து நம்ம ஒட்டடையெல்லாம் தட்டி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த சிலந்தி பூச்சி அதெல்லாம் வராமல் இருக்கும். ஸோ ஒட்டடையை தட்டும் போதே வந்து அந்த வாலில் மாட்டியிருக்கிற ஃபோட்டோஸ் ஏதாவது மாட்டியிருந்தீங்கன்னா அதெல்லாம் கலட்டிட்டு நல்லா தொடச்சி அந்த இடத்தெல்லாம் நல்லா தொடச்சிட்டு திருப்பி மாட்டி விடுங்க. அதே மாதிரி வாலில் ஏதாவது காலிங் பெல் ஹோல்டர் இருக்கும், அப்புறம் மீட்ரு பாக்ஸ் இருக்கும். இந்த மாதிரி எல்லா இடத்தையுமே வந்து படிஞ்சிருக்க தூசியை வந்து நல்லா தொடச்சி விட்டுருங்க. அப்புறம் மெயினாக வந்து கதவுக்கு பின்னாடி, நம்ம கதவுக்கு முன்னாடிலாம் நல்லா டஸ்ட் பண்ணியிருப்போம், கதவுக்கு பின்னாடி வந்து நம்ம கண்டுக்காமலே இருந்திருப்போம். ஸோ மந்த்லி வந்து அந்த கதவுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒட்டடையும் வந்து மறக்காமல் தட்டி விட்டுருங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டாப் போர்ஷனை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து வந்து லைட் அண்ட் ஃபேனை வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம். லைட்டை வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து க்ளீன் பண்ணவே மறந்துருப்போம். லைட்லாம் க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டான ஒரு மைக்ரோஃபைபர் கிளாத் வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒட்டடை அடிக்கிற குச்சி வச்சு நீங்கள் வந்து லைட் மேலே தட்டி விடாதீங்க, அது ஸ்க்ராச்சஸ் விழ சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து ரொம்ப சாஃப்டான கிளாத்து இல்லைனா மைக்ரோஃபைபர் கிளாத் இதெல்லாம் யூஸ் பண்ணி டியூப் லைட் மேலே இருக்கிற டஸ்ட்டையும் தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி மந்த்லி வைஸ் டியூப் லைட் மேலே படிகிற அந்த தூசியும் நம்ம தட்டி விட்டுட்டோம் அப்படின்னா டியூப் லைட் வந்து டிம்மாக எரியிற மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் இல்லாமல் நம்ம டியூப் லைட் வந்து எப்போவுமே பளிச்சுன்னு எரியும். அடுத்து நீங்கள் டியூப்லைட் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து ஃபேனுக்கு வாங்க. ஃபேன் வந்து க்ளீன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. நம்ம மேலெல்லாம் தூசி விழாமல் கீழே தூசி விழாமல் ஈஸியஸ்ட் வேலை வந்து நம்ம வந்து ஃபேனை வந்து க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு பில்லோ கவர் தான். பில்லோ கவரை இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு நம்ம தலவானைக்கு உள்ளே விடுற மாதிரி இந்த ரெக்கைக்குள்ளே விட்டுருங்க. விட்டுட்டு அப்படி மெதுவாக உள்ள 2 பக்கமும் தேய்ச்சி இப்படி இழுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா தூசி ஃபுல்லாக அந்த பில்லோ கவரில் கலெக்ட் ஆகிடும். நம்ம மேலேயோ இல்லை கீழேயோ விடுறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஸோ நம்ம ஃபுல்லாக அப்படி இழுத்துட்டோன்னா எல்லா டஸ்ட்டில் கலெக்ட் ஆகிடும். ஃபைனலாக வந்து நம்ம டஸ்ட்பினில் போய் பில்லோ கவரை ரிவர்ஸில் எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளே படிஞ்சிருக்கிற அந்த தூசி ஃபுல்லாக நம்ம டஸ்ட்பினில் வந்து விழுந்துடும். ஸோ ஒன்ஸ் பில்லோ கவர் வச்சு முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக மைக்ரோஃபைபர் கிளாத் வச்சு தொடச்சிட்டிங்க அப்படின்னா போதும். ரெக்கை வந்து பலன்னு ஆகிடும். பாருங்கள், நான் ஒரே ஒரு ரெக்கை தான் க்ளீன் பண்ணியிருக்கேன், எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு. ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டா ஃபேனே புது ஃபேன் மாதிரி ஆயிரும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு பாருங்கள், ஃபேனோட ஸ்பீடு வந்து பயங்கர காற்றாக அடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபேன் அண்ட் லைட் முடித்த பிறகு நான் விண்டோஸ் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். விண்டோஸ் வந்து க்ளீன் பண்ணுறத தனியாக நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன், அதனால் இதில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணலை. அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ விண்டோஸ் முடிஞ்ச பிறகு அந்த ரூமில் இருக்கிற திங்ஸை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ பெட்ரூம்னு எடுத்திங்கன்னா பெட்டு, வார்ட்ரோப் அந்த மாதிரி அதுக்கு மேலே படிஞ்சிருக்க தூசியெல்லாம் தட்டி விட்டுருங்க. நான் வந்து இன்றைக்கி லிவிங் ரூம் வந்து க்ளீன் பண்ணுறேன். லிவிங் ரூமில் இந்த மாதிரி ஒரு ட்ராயர், டிவி ஸ்டாண்ட் அண்ட் சோஃபா இருக்குது. என்னோடய டிவி ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸால் இருக்கும். அதனால் மந்த்லி வைஸ் என்ன பண்ணுவேன்னா அந்த கோலின் இருக்குல்ல, கிளாஸ் க்ளீனர், அதை யூஸ் பண்ணி நல்லா தொடச்சி எடுத்துருவேன். அப்போ கிளாஸ் வந்து நல்லா பளபளன்னு இருக்கும். இந்த கோலினை வந்து நீங்கள் வந்து விண்டோஸோட ஜன்னலில் இருக்கிற அந்த கண்ணாடியிலையும் மந்த்லி ஒன்ஸ் வந்து தொடச்சிட்டிங்க அப்படின்னா விண்டோஸும் பளபளன்னு இருக்கும். ஸோ டிவி ஸ்டாண்ட் அண்ட் ட்ராயர் முடிஞ்ச பிறகு நான் சோஃபா வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். சோஃபாலாம் க்ளீன் பண்ணுற பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேக்கம் க்ளீனர் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சோஃபாலெல்லாம் குட்டி குட்டி தூசி, கண்ணுக்கு தெரியாத தூசி வந்து படிஞ்சிருக்கும். நான் வந்து இந்த டூல் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து எனக்கு ஓகே, ரொம்ப மைன்யூட்டாக இருக்கிற தூசியெல்லாம் கொஞ்சம் இது வந்து எடுத்துருது. இது வந்து இந்த க்ளீனர் வந்து பார்த்திங்கன்னா சோஃபாவில் படிஞ்சிருக்குது, மெத்தையில் படிஞ்சிருக்குது, கார்பெட்டில் உள்ள எல்லாத்தையும் சுத்தமாக எடுத்துருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக ரூமையும் கூட்டி விட்டு மாப் பண்ணிட்டேன். அப்புறம் கையோட வந்து க்ளீன் பண்ண யூஸ் பண்ண அந்த க்ளவுஸ், துணி எல்லாம் நான் வந்து லிக்யூடில் ஊற வச்சுட்டு உடனே கையோடையே துவைச்சி போட்டுறேன். இதனால் அந்த லிக்யூட்
இதனால் பார்த்தீங்கன்னா அந்த துணி வந்து அடுத்த க்ளீனிங்க்கு உடனே ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், என்னோடய லிவிங் ரூமை ஃபுல்லாக நான் டாப்லேருந்து கீழே வரைக்கும் க்ளீன் பண்ணியாச்சு, சுத்தமாகிடுச்சு. அடுத்து வந்து நான் வந்து என்னோடய பூஜா ரூம் வந்து காட்டுறேன். என்னோடய பூஜா ரூம் வந்து பார்த்திங்கன்னா நான் பூஜா கேபினெட் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி பூஜா கேபினெட் வச்சுருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, பூஜா கேபினெட்டில் இருக்கிற தூசியை நல்லா தட்டி விட்டுட்டு தேங்காய் எண்ணெய் இருக்குது இல்லையா, தேங்காய் எண்ணெயை வந்து ஒரு பஞ்சில் எடுத்து இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுருங்க. இந்த மாதிரி உடன் கேபினெட் வச்சுருக்க எல்லோரும் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட அந்த பூஜை ரூம் வந்து புதுசு மாதிரியே இருக்கும். இதை வந்து நீங்கள் கட்டலுக்கும் யூஸ் பண்ணல. கட்டல் இல்லைன்னா நீங்கள் சோஃபா வந்து மர சோஃபா வச்சுருந்தீங்க அப்படின்னா மந்த்லி வைஸ் வந்து ஒன்றுமே இல்லைங்க, ஒரு பாஞ்சில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுத்து நல்லா தடவி விட்டீங்க அப்படின்னா புதுசு மாதிரியே நல்லா ஷைன் அடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் எப்போவுமே வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து பூஜா ரூம் உள்ள அந்த டஸ்ட்டெல்லாம் தட்டி விட்டுட்டு தேங்காய் எண்ணெயை சுற்றி போட்டுருவேன். அதுக்கப்புறம் பூஜா ரூமை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நம்ம உள்ளே இருக்கிற எல்லா திங்ஸையும் ஃபஸ்ட்டு எடுக்கணும். அப்போ தான் டீப் க்ளீன் வந்து பண்ண முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணுவேன்னா, பூஜா ரூமில் இருக்கிற குட்டி குட்டி விக்ரம் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நல்லா நீட்டாக ஒரு ட்ரேயில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் தூசி தட்டி விட்டுருவேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி வைஸ் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிடுங்க. நம்ம பூஜா ரூமில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் மந்த்லி ஒன்ஸ் வந்து நல்லா ஈர துணி வச்சு தொடச்சிட்டு, நம்ம ஏற்கனவே சந்தன குங்குமம் வச்சுருப்போம், அந்த சந்தன குங்குமத்தெல்லாம் நல்லா வைப் பண்ணிவிட்டு புதுசாக வந்து நம்ம சந்தன குங்குமம் வந்து வைக்கணும். இந்த மந்த்லி ஒன்ஸ் வந்து இதை மறக்காமல் செஞ்சுருங்க. நம்ம வந்து பூஜை பாத்திரங்களெல்லாம் வாரந்தோறும் கழுவிடுவோம். ஆனால் வந்து அந்த பூஜை அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ண மறந்துருப்போம். ஸோ மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பூஜா ரூமை நல்லா எம்டி பண்ணிடுங்க. ஃபுல்லாக எம்டி பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஒவ்வொரு ஃபோட்டோஸையும் நல்லா ஈர துணி வச்சு தொடச்சி பழைய சந்தன குங்குமத்தை நல்லா தொடச்சிட்டு புது சந்தன குங்குமம் வச்சு பாருங்கள், உங்கள் பூஜா ரூமே பளபளன்னு இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ எல்லா ஃபோட்டோஸையும் நல்லா ஈர துணி வச்சு தொடச்சிட்டு என்னோடய பூஜா கேபினட்டையும் ஃபுல்லாக உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஈர துணி வச்சு தொடச்சிட்ருக்கேன். ஃபுல்லாகவே பூஜா கேபினெட்டை வந்து நல்லா ஈரத்துணி வச்சு தொடச்சாச்சு. ஸோ இங்கேயும் அப்படி தாங்க, நீங்கள் பூஜா ரூமும் அப்படி தான். நீங்கள் ரூமாக வச்சுருந்தாலும் சரி, இல்லை பூஜா கேபினெட்டாக வச்சாலும் சரி, மேலேருந்து கீழே வாங்க. முதல்ல மேலே இருக்கிற தூசிலாம் தட்டியாச்சு. அப்புறம் உள்ள எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ கீழே அடி செல்ஃபை நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். அடி செல்ஃபில் தான் நம்ம வந்து பூஜை ஐட்டம்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை எல்லா பூஜை ஐட்டத்தையும் வெளில எடுத்துகிட்டு அந்த ட்ரேயை நல்லா தொடச்சிட்டு திருப்பி நம்ம ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்னா எப்போவுமே வந்து நீட்டாக இருக்கும். நான் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூஜை பாத்திரம்லாம் க்ளீன் பண்ண ஒரு டிப்ஸ் கொடுக்கேன். நீங்கள் பீதாம்பரியோ இல்லை சபீனா என்ன யூஸ் பண்ணாலும் சரி, பூஜை பாத்திரத்தை கழுவுறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் நல்லா புளி தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற பீதாம்பரியோ இல்லை சபீனாவோ போட்டு தேய்ச்சி பாருங்கள், நல்லா பளபளன்னு இருக்கும். இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்போ எல்லாம் நல்லா நீட்டாக தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ பழையபடி நம்ம விரிச்சிருக்கிற அந்த இதெல்லாம் நல்லா தொடச்சிட்டு திருப்பி போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து மெயினாக பூஜை ரூமில் பார்த்திங்கன்னா நம்ம விளக்கு பாத்திரம்லாம் நம்மள நீட்டாக கழுவி வச்சுருப்போம். ஆனால் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கிற அந்த விபூதி குங்குமம் வச்சுருக்கிற அந்த இதை வந்து நம்ம கழுவ மறந்துருப்போம். நான் என்ன பண்ணுவேன்னா மந்த்லி வைஸ் வந்து இந்த மாதிரி அந்த பாத்திரத்தில் இருக்கிற திருநாள் குங்குமத்தெல்லாம் மாற்றிட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு திருப்பி ஃபில் பண்ணி வைப்பேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நான் சொன்னேன்ல, நம்ம பூஜை ரூமில் இருக்கிற அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நல்லா தொடச்சிட்டு புதுசாக சந்தன குங்குமம் வந்து வச்சுருவேன்.
நார் குங்குமம் வச்சுருக்கதையும் நல்லா கழுவியாச்சு. இப்போ திருப்பி ஃபில் பண்ணி நம்ம உள்ளே வச்சிட வேண்டியதான். ஸோ என்னோடய பூஜா ரூமும் இப்போ பளபளன்னு க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ இந்த க்ளீனிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் வந்து பூஜா ரூம் அண்ட் லிவிங் ரூம் காட்டியிருக்கேன். ரிமைனிங் ரூமை அடுத்த பார்ட்டில் காட்டுறேன். வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால நான் இன்றைக்கி பூஜா ரூம் அண்ட் லிவிங் ரூம் மட்டும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ரிமைனிங் இருக்கிற கிச்சன் அண்ட் பாத்ரூம் க்ளீனிங்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.